ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்க போறோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா? 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் ரிலேஷன் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய சம்ஸ் பார்க்க போறோம். ஃபைண்ட் a cross b, a cross a and b cross a. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? a is equal to set of 2 minus 2 3 and b is equal to 1 minus 4 னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் a cross b கண்டுபிடிக்க போறோமா? a cross b அப்படினா என்னன்னு தெரிஞ்சுப்போம். a என்ன 2 minus 2 and 3 cross b என்ன 1 minus 4. ஓகேங்களா? இப்ப இது கிராஸ் பண்ணும்போது ஆர்டர் பேர், செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அது எப்படி தெரியுமா வரும்? ஃபர்ஸ்ட் இதோட ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஆர்டர் பேர்ஸ் எழுத போறோம். செகண்ட் இதோட ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஆர்டர் பேர்ஸ் எழுத போறோம். தேர்ட் இதோட ஆர்டர் பேர்ஸ் எழுத போறோம். அது எப்படி தெரியுமா வரும்? 2, 1 ஃபர்ஸ்ட் ஒன் வந்துருச்சா? 2, minus 4 செகண்ட் ஒன் வந்துருச்சா? இப்ப செகண்ட் ஒன்னோட கம்பேர் பண்ண போறோம். -2, 1 வந்துருச்சா? -2, -4 வந்துருச்சுங்களா? அடுத்து தேர்ட் இதோட கம்பேர் பண்ண போறோம். 3, 1 3, -4 ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சு போச்சு. a cross b கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் a cross a கண்டுபிடிக்க போறோம். a cross a என்ன சொல்றாங்க? a வே ரெண்டு தடவை போட்டு கண்டுபிடிக்க போறோம். 2 -2 3 cross 2 -2 3. இப்ப இதையும் அதே மாதிரி எனக்கு ஆர்டர் பேர்ஸ் இது மாதிரி சொல்லுங்க. 2, 2 2, -2 2, 3 கரெக்டா சொல்றீங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க. -2, 2 -2, -2, -2, 3 3, 2 3, -2 3, 3 முடிஞ்சு போச்சா? a cross b கண்டுபிடிச்சாச்சு, a cross a கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனலா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? b cross a கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? b cross a என்ன? b ஓட வேல்யூ என்ன? 1 -4 கொடுத்துருக்காங்களா? cross a ஓட வேல்யூ என்ன? 2 -2 and 3. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எழுத போறோம் ஆர்டர் பேர்ஸ்ல. அப்ப என்ன வரும்? 1, 2 1, -2 1, 3 ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஒன் -4, 2 -4, -2 -4, 3 புரிஞ்சு போச்சா? மூணுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்டிவிஷனை கண்டுபிடிச்சாச்சு. அதுல செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். a is equal to b is equal to pq. அப்ப என்னவா இங்க சொல்றாங்க? a வும் pq தான், p, q செட் ஆஃப், b யும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அப்ப சொல்யூஷன் போடுவோமா? சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல? a cross b கண்டுபிடிக்க போறோம். a cross b is equal to ஃபர்ஸ்ட் a செட் என்ன எழுத போறோம்? p q cross p q. ஓகேங்களா? புரியுதுங்களா? இதை எப்படி கம்பேர் பண்ணி எழுத போறோம்ன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் அதே சொன்ன மாதிரி தான் ஆர்டர் பேர்ஸ் எழுத போறோம். p p p q, அதுக்கு அடுத்து q ஓட கம்பேர் பண்ண போறோம். q p லாஸ்டா q q. இது என்னது? ஃபர்ஸ்ட் a cross b கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? a cross a. a cross a என்னங்க வரும்? சேம் இதே தானே, a cross a சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. அப்ப இதே ஆன்சர் தான் இங்கே வரப்போகுது. அப்ப a cross ஓட ஆன்சர் என்ன? p. சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. அதனால ஈக்குவல் டு போட்டு கூட நம்ம முடிக்கலாம். பட் இந்த சம் நம்ம இது பண்ணியாச்சு, பார்த்துருவோம். கம்பேர் பண்ணி பார்த்தா சேம் தான் வரப்போகுது. அதனாலதான் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன், ஈஸியா முடிச்சிடலான்ட்டு. அதுக்கு அடுத்து கடைசியா என்ன சொல்லியிருக்காங்க? b cross a. b cross a என்ன சொல்றது? அதுவும் சேம் ஆன்சர்ஸ் தான் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் b போறீங்க. b என்ன? pq, a என்ன? pq. அது சேம் தான் வரப்போகுது. அப்ப சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. Therefore a cross a equal a cross b equal to a cross a equal to
B cross A. In this solution நமக்கு இது கிடைச்சிருக்குன்றதை போட்டு முடிச்சிடும். ஓகே, தேர்ட் சம் போறோம். தேர்ட் சம் என்ன சொல்றாங்க? A is equal to set of M and B is equal to, இந்த செட்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எம்டி செட்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? எம்டி செட் ஆர் நல் செட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப பாப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? क्वेश्चनல A cross A கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப A cross A is equal to, சாரி, A cross B கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. A cross B is equal to, A ஓட வேல்யூ என்ன? M n cross B ஓட வேல்யூ என்ன? B ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா நல் செட். நல் செட் இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். நமக்கு புரியணுன்றதுக்காக நான் இப்படி போட்டு உங்களுக்கு சொல்லி தரேன். இது ஆர் சிம்பிளிஃபை ஆர், இத இப்படி கூட நம்ம எம்டி செட்டா போடலாம். ஏன்னா அப்படி இருந்தாலும் நமக்கு ஈஸியா இருக்கும். இப்ப எம்டி செட்டுக்கு வேல்யூ உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எம்டி செட் தான் வரும் உங்களுக்கு. அது செகண்ட் ஒன்னு, A cross A கண்டுபிடிக்கணும். A cross A is equal to என்ன வரும்? M n cross M n. இப்ப இதை கண்டுபிடிக்குமா? என்னென்ன வரும்? ஆர்டர் கிளாஸ் எழுதும் போது M n M n n M n n. ஓகேவா? முடிஞ்சு போச்சா? A cross A கண்டுபிடிச்சிட்டோமா? கடைசி என்ன சொல்லியிருக்காங்க? B cross A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. B cross A என்ன இருக்கு நமக்கு? எம்டி செட் இன்டு A என்னது? M n. ஓகேங்களா? என்ன வரும்? எம்டி செட்டோட கம்பேர் பண்ணி பண்ணும்போது எம்டி செட் மட்டும் தாங்க வரும். அவ்வளவுதாங்க, ஆன்சர் போட்டாச்சு. எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதோட முடிஞ்சு போச்சு. யாராவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணும்ன்றதை கிளியரா சொல்றேன்.